பேராதனிய போதனா வைத்தியசாலையின் புதிய பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் பெருமளவு ஊழியர் பற்றாக்குறை காணப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர், வைத்தியர் உள்ளிட்ட சுகாதாரத்துறையில் பெரும் எண்ணிக்கையிலானோர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கடந்த 4 வருடங்களாக காணப்பட்ட அரசாங்கத்தினால் சகல துறைகளிலும் ஆட்சேர்ப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. அது சுகாதாரத்துறையிலும் கல்வித்துறையிலும் காணப்பட்டது. ஒரு சில துறைகளில் ஆட்சேர்ப்பை முன்னெடுக்காமல் அந்த துறையை நடத்திச் செல்ல முடியுமாக இருந்தாலும் சுகாதாரத்துறையை அவ்வாறு முன்னெடுக்க முடியாது. வைத்தியசாலைகளை கொண்டு நடத்துவதில் பணியாட்களின் பற்றாக்குறை பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஒன்று, ஆட்சேர்ப்பு முன்னெடுக்கப்படவில்லை. இரண்டாவது, பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையினால் எமது விசேட வைத்தியர்களில் இருந்து சுகாதார பணியாளர்கள் பெருமளவிலானோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். 2200 வரையான விசேட வைத்தியர் இந்த சுகாதாரத்துறையை முன்னெடுக்க தேவை. தற்போது 2000 பேரே உள்ளனர். வைத்தியர்கள் 20000 பேர் வரை சாதாரணமாக வைத்தியர்கள் தேவை. எனினும் தற்போது 12000 பேர் வரை தேவை. இவ்வாறு எல்லா துறைகளிலும் பற்றாக்குறை நிலவுகிறது. நாம் புதிய அரசாங்கத்தை அமைத்தவுடன் ஆட்சேர்ப்பை துரிதப்படுத்தியுள்ளோம். அடுத்த வருடம் அளவில் சுகாதாரத்துறைக்கு 3500 தாதியர்கள், 9756 குடும்ப நல சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்ட தேவையான ஆட்சேர்ப்பை முன்னெடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். கடந்த காலங்களில் நாட்டை விட்டு சென்ற விசேட வைத்தியர்களில் இருந்து அனைத்து சுகாதார பணியாளர்களும் நாட்டுக்கு வாருங்கள். உங்களது சேவையை நாட்டுக்கு அத்தியாவசியம்.